இந்தியாவை மீறி இலங்கைக்குள் அமெரிக்காவால் எதனையும் செய்ய முடியாது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் ஆங்காங்கே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை இப்படி இருக்கின்ற போது தொடர்ச்சியாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் இலங்கை விடயத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக விடயத்தில் அனைத்திலுமே தான் முதன்மையான பங்காளர் என்பதை அமெரிக்கா தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இலங்கைக்கு 10 TH-57 பெல் 206 ரக உலங்கு வானூர்திகளை வழங்கி இருக்கிறது. உலங்கு வானூர்திகள் அமெரிக்கா வழங்குவது வளமை, இதெல்லாம் இயல்பானது, இது ஒரு பெரிய பொருட்டல்ல என்கின்ற விடயங்களை எல்லாம் எம்மவர்கள் மத்தியில் கூறலாம். ஏனென்றால் எம்மவர்களை பொறுத்தவரையில் அந்த பூகோள அரசியலையும் புவிசார் அரசியலையும் முறையாக அணுகாதது அல்லது முறையாக அதனோடு பயணிக்காதன் வெளிப்பாடுதான் ஒரு பெரும் போராட்டத்தை செய்த இனம் இன்று வரைக்கும் மீண்டு எழ முடியாமல் தொடர்ச்சியாக ஒரு பின்னிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எம்மவர்கள் மத்தியில் வியாக்கியானம் கூறுபவர்களும் தத்துவங்கள் கூறுபவர்களும் கருத்துக்கள் கூறுபவர்களும் தான் இருக்கின்றார்களே ஒழிய அதனை நடைமுறை ரீதியாக அணுகி பார்ப்பது அல்லது நடைமுறை ரீதியாக அதனை ஒப்பிட்டு செயல்படுவதில் சற்று பின்னிக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. TH-57 பெல் 206 ரக உலங்கு வானூர்திகள் வழங்கப்பட்டு விட்டன. அவை ஒரு பொருட்டல்ல. ஜூலி சாங் அம்மையார் அவர்கள் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதியை அவர் மாற்றலாகி செல்வதற்கு முன்னதாக எதிர்வரும் 16ஆம் தேதி அவர் மாற்றலாகி செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 17ஆம் தேதி புதிதாக பொறுப்பேற்க உள்ள எரிக் மேயர் அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அமெரிக்கா இலவசமாக வழங்கியுள்ளதாக தனது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்வதற்கு முன்னர் ஜூலி சாங் அம்மையார் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவை நேற்றைய தினம் இலங்கை அரசுக்கு வழங்கப்பட்டு விட்டன. இந்த உலங்கு வானூர்திகள் அமெரிக்கா எந்த கட்டணத்தையும் வசூலிக்காது. மேலதிக பாதுகாப்பு தளவாடங்கள் திட்டத்தின் கீழ் இவை வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக இலவசமாக மீளப்பெற முடியாத வகையில் ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இலங்கைக்குத்தான் முதல் முறையாக இவ்வாறான உலங்கு வானூர்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சில நாடுகளுக்கு வழங்கப்பட்டு மீண்டும் மீளப்பெறப்பட்டிருக்கிறது. சில நாடுகளுக்கு பகுதியளவான பணங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு மட்டும் இவை முழுமையாகவே ஒரு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இவையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஏன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், பேரிடர் இடம்பெற்ற போது இலங்கையிலே ஒரு அனர்த்தத்தை கையாளக்கூடிய வகையில் உலங்கு வானூர்திகள் இல்லை, உலங்கு வானூர்திகள் இல்லாததனுடைய வெளிப்பாடு பல நாடுகளின் உதவியை கோர வேண்டியிருந்தது. எனவே அந்த ஒரு திட்டம் அல்லது அந்த ஒரு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக நாம் இதனை வழங்கி இருக்கிறோம் என்று யார் கூறியிருக்கிறது? அமெரிக்க தரப்பு கூறியிருக்கிறது.